நம்ம இப்போ ரசப்பொடி இல்லாமல் தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்காக தக்காளி 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இது வெளுத்துள்ளி சதைச்சி வச்சுருக்கு, லைட்டாக க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது மல்லி இலை வெட்டி வச்சுருக்கேன். இது நல்ல மிளகு பொடி, பெப்பர் பவுடர், சில்லி பவுடர். இது மல்லிப்பொடி, கொரியண்டர் பவுடர். இது ஜீரா பவுடர், மஞ்சள் தூள், வெந்தயம் பொடிச்சு வச்சுருக்கு. அப்புறமா காயம். இவ்வளோதான். அடுத்தது எப்படி செய்யணும்னு பார்ப்போம். நம்ம ரசம் செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். அதில் தேவையான அளவு எண்ணெய். ஒரு 25 ml போதும். அடுத்தது அந்த வெளுத்துள்ளி அதில் போடணும். வெளுத்துள்ளியை போட்டு நல்லா கிளறணும். கோல்டன் கலர் வர வரைக்கும் அந்த வெளுத்துள்ளி வதங்கி விடணும். நல்லா வசதி இருக்கணும். கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இப்போ அது கோல்டன் கலர் வந்துடுச்சு. இது அந்த வெட்டி வச்ச தக்காளி அதுக்கு கூட நல்லா வசக்கணும். அந்த தக்காளி உடையிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்தில் உடைஞ்சிடும். உடையிற வரைக்கும் அதை நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த தக்காளி நல்லா வசங்கி நல்ல ஸ்மாஷாகி வந்துடுச்சு. இனி அடுத்தது சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு மசாலா தூள், மிளகுத்தூள் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் 1 ஸ்பூன். அடுத்தது மல்லித்தூள். சரி, அடுத்தது ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன். அடுத்தது மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டால் போதும், ஒரு 1/4 டீஸ்பூன். அடுத்தபடியாக வெந்தயப்பொடி 1/4 டீஸ்பூன். அவ்வளோதான். சரி, இது நல்ல கலரிடும். மிளகுத்தூள் போடணும். அது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். டீஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போடணும். அடுத்தது நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றணும். புளி கரைச்சது நான் முதல்ல சொல்லியிருக்க மாட்டேன், விட்டு போயிருக்கோம். இருந்தாலும் பரவாயில்ல, புளி கொஞ்சம் விடணும். ஃபயர் கூட்டி வைக்கலாம். தேவையான தண்ணி வச்சு கொஞ்சம் பரல் உப்பு போடலாம். சரி, இதை கொதிக்கிறதுக்கு விட்டுடலாம். இப்போ நம்ம மல்லித்தழை போட்டுடலாம். வெட்டி வச்ச மல்லித்தழை போட்டுடலாம். போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. அது கொதிச்சிருக்கும் நல்லா. சூப்பராக கொதிச்சு பாருங்கள். ரசம் நல்லா கொதிச்சு வந்துட்டு இனி இதில் 2 பொருள் போடணும். ஒன்று கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுடலாம். அப்புறமா காயப்பொடி போடணும். சரி, இப்போ நம்ம சூப்பரான ரசம் ரெடி ஆச்சு.
அதாவது ரசப்பொடி இல்லாமல் தக்காளி ரசம். ரசப்பொடியெல்லாம் தேவையில்லை. இதுக்கு என்னென்னா மிளகு பொடி, நல்ல மிளகு பொடி, கொத்தமல்லி பொடி, ஜீரகப்பொடி, வெந்தயப்பொடி எல்லாம் இருந்துன்னா வீட்டில் இருந்துன்னா நமக்கு ரசப்பொடி இல்லாமல் சூப்பராக செய்யலாம். நித்தியா ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக ரசப்பொடி வந்து கடைசியில் இந்த மல்லித்தலை கருவேப்பிலை எல்லாம் கடைசியில் போட்டால் அதனோட ஃப்ளேவர் வந்து நமக்கு சூப்பராக கிடைக்கும். நேரமே நம்ம போட்டோன்னா அந்த ஃப்ளேவர் எதுவுமே இருக்காது. அதனால தான் கடைசியில் போடுறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.